ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? திஸ் எஸ்என் பெயிண்ட் டெக் யுவர் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒர்க் பண்ண வீடியோ. சென்னையில் ஃப்ரெண்டோட அவங்க ரிலேட்டிவ்ஸோட அப்பார்ட்மெண்ட்ஸ் பால்கனியில் இந்த மாதிரி வந்து ஒரு புத்தா பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் ஐடியா வந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ எதனால் ஒரு வாய்ஸ் இப்போ நான் கொடுக்குறேனாக்கா அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். நான் வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து வெறும் பெயிண்டிங் மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்குள்ளே சில பாசம் நேசம் எல்லாம் கலந்து இருக்குது. எல்லாத்தையும் தான் இப்போது ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டு பற்றி சொல்லணும். ஃப்ரெண்டு வந்து பேர் நந்தகுமார். அவரும் ஃபஸ்ட்டு பெயிண்டிங் தான், இப்போது பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதில்ல. கொஞ்சம் உடம்பு முடியாத காரணத்தினால, உடம்பு முடியாத காரணம்னு சொல்ல முடியாது, அவர் கொஞ்சம் வேலையை விட்டு விலகிட்டார், அவ்வளோதான். அவருடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வந்து நீங்கள் வந்து நிறைய டிசைன் போட்டிருக்கீங்க, நாங்கள் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இது பண்ணாங்க. அந்நேரத்துக்கு என் நண்பர் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். சரி, அங்கே போயிட்டு நம்ம எப்படியும் ஒர்க் தானே பண்ண போகிறோம், அந்த மாதிரி சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போன பொழுது தான் நல்லா ஒரு மாற்று திருப்பமே எனக்கு அமைஞ்சதுன்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்ல போனால் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து என் மேலே ரொம்ப நம்பிக்கை. நான் வந்து அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினார். அதுதான் நான் சொல்ல முடியும். குறிப்பாக வந்து ஏற்கனவே நிறையா வேலைலாம் வந்து ஃப்ரெண்டு கூட செஞ்சுருக்கோம். இப்போது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வீடியோஸ்லாம் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்குது. சரி, இப்போதைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் முக்கியமாக இன்னும் சில பேரை பற்றி நான் சொல்லணும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதுக்கு எதுக்கு நான் வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வாய்ஸ் கொடுக்குறது அந்த அளவுக்கு தெரியாது, பட் பிடிக்காது. மியூசிக் மட்டும்தான் நான் போடுவேன். இருந்தாலும் வாய்ஸ் கொடுக்குறேன். அப்படி கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னாக்கா, வாய்ஸ் கொடுக்குறதுக்கு சென்னையில் நம்ம ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க வந்து எங்களை கவனிச்சிட்ட விதம், நான் வந்து இந்த சேனல் யூடியூப் சேனல் வீடியோஸ் மூலயமா வந்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தான் நான் இது பண்ணுறேன். முக்கியமாக பாஸ்கரன் சார், ரொம்ப 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 நன்றி சார். உங்கள் தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டீங்க உங்களை. அதே மாதிரி தேவி அக்கா, உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் எங்கள் கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. இது வந்து ஏன் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னாக்கா, இது வரைக்கும் எங்கேயோ எத்தனை நேரத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். காஞ்சிபுரத்தில் கூட என் ஃப்ரெண்டு ஒரு நந்தகுமார் ஒரு ஒர்க்கில் தான் போய் இது பண்ணோம். அவங்களும் நல்லா ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ஒரு 2 ஃபேமிலியுமே வந்து மனசை ரொம்ப டச் பண்ணிட்டாங்க. அண்டு என்னன்னாக்கா, அந்த அளவுக்கு எங்களை பார்த்துக்கினீங்க, அது வந்து ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து எடிட்டிங்லாம் பண்ணி இந்த வாய்ஸ் கொடுக்குறதுக்கு மெயின் காரணமே உங்களுக்காக தான். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேவிக்கா, அப்புறம் செல்லியம்மா, அவங்கள தான் நான் கடைசியாக சொல்லி ஆகணும். தன்னை சொந்த பிள்ளை மாதிரியே பார்த்துக்கினாங்க. அதுக்காக மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஆல். நன்றி நன்றி நன்றி.